பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் டெல்லி போகும்போது ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு 10,000 ரசிகர்களோடு ட்ரெயினில் டெல்லிக்கு போய் அங்கிருந்து அவர்களோடு ஊர்வலமாக விஜய் நடந்து சென்றிருந்தால் பாஜக இந்த அளவு கெடுபிடி செய்வானா? யோசிச்சு பார்க்கணும். நம்ம தான் ஒரு மக்கள் தலைவன் என்று அவர் நிரூபித்துக் கொள்வதற்கு இதை ஒரு வாய்ப்பாக கருதி இருக்க வேண்டும் விஜய். அதை அவர் செய்யலை. அதே சமயம் மம்தா பானர்ஜியை விசாரணைன்னு சொல்லி இப்படி பிடித்து வைத்துக் கொண்டு திகார் ஜெயிலில் அடைச்சா அல்லது விசாரணைக்குள்ள வைத்திருந்தால் ஒரு 10 லட்சம் பெங்காலிகள் அவங்களாகவே தன்னெழுச்சியாக திரண்டு டெல்லிக்கு போயிடுவாங்க. இந்த பயம்தான் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இருக்குது, அவர் மேல் நடவடிக்கை எடுக்க முடியாமல். அப்படியானால் விஜய் யார்? மக்கள் தலைவரா? விஜயினுடைய கட்சி ரசிகர்கள் அவர்களுடைய யோக்கியதை, தகுதி இவற்றை பற்றியெல்லாம் எடை போட்டு பார்த்துத்தான் அமித்ஷாவும் மோடியும் இப்படி இந்த விஜயை ஒரு ஆடுபுலி ஆட்டம் மாதிரி அல்லது சும்மா அந்த கையில் வச்சுக்கிட்டு சுற்றுவாங்க பாருங்க. பழைய காலத்தில் பொம்மை ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணான்னு ஆட்டுவிக்கிறாங்களா என்றால் அதற்கெல்லாம் விடை காண்போம். விஜயினுடைய இந்த அரசியல் பயணத்தில் அவர் டெல்லியில் மாட்டிட்டு இந்த டெல்லிக்கு சென்று சிபிஐ விசாரணையை எதிர்கொள்வது, ஜனநாயகம் படம் வரவிடாமல் தடுப்பது, இதையெல்லாம் மிக தைரியமாக மிக எளிதாக டெல்லி அரசு செய்து கொண்டிருக்கிறது அமித்ஷாவும் மோடியும். சரி, விஜய்க்கு தான் இத்தனாயிரம் ரசிகர்கள் கூடினார்களே, லட்சக்கணக்கான ரசிகர்கள் கூடினார்களே, அவர்கள் திரண்டு டெல்லிக்கு வந்தால் என்ன ஆகும்? யோசிச்சாங்களா? யோசிச்சாங்க. இவன் வரமாட்டாங்கன்னு தெரியும். இவர்களுடைய யோக்கியதை இவ்வளவுதான், இது வேடிக்கை பார்க்கிற கூட்டம் என்று டெல்லி சரியாக கணக்கு போட்டு விட்டது. அதனால் தான் ஆட்டு வைக்கிறார்கள், இவர் ஆடுகிறார். உண்மையிலே இவர் படித்தலின் மூலம், கற்றலின் மூலம் அரசியல் வரலாறுகளை தெரிந்திருந்தால், அரசியல் வரலாறுகளை தெரிந்து கொண்டிருந்தால், நம்ம என்னைய விசாரிக்க கூப்பிடுறியா, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்கடா எல்லாரையும் அப்படின்னு ஒரு 10,000 பேரை ட்ரெயினில் கொண்டு போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? பயப்படுவான்ல. ரசிகர்கள் தொண்டர்களோடு வந்து இறங்கிட்டார் விஜய். டெல்லியே ஒரே விஜய் ரசிகர்கள் கூட்டமாக இருக்கு. இந்த சால்வையை போட்டு டெல்லி முழுவதும் சுற்றி வந்தா இவன் கை வைப்பானா, விசாரிப்பானா, என்ன வேண்டுமானாலும் நடக்கும் டெல்லியில் என்று பயப்பட மாட்டானா? சரி, மம்தாவுக்கு ஏன் இப்படி பயப்படுறாங்க? மம்தாவை பிடித்து வைத்தால் தன்னெழுச்சியாகவே உடனடியாக மக்கள் திரள்வார்கள். குறைந்தது 2 லட்சம் பேர். அங்கிருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகவே முடியாது, விமானத்தில் ஏற்ற முடியாது, விமான நிலையம் ஸ்தம்பித்து விடும். நீங்க கொல்கத்தாவிலிருந்து மம்தா தீதியை கொண்டுட்டு வர முடியாது. மக்கள் திரண்டு விமான நிலையத்தை முடக்கிடுவாங்க. விமானங்களை டேக் ஆஃப் பண்ண முடியாது, பஸ்ஸில் கொண்டு போக முடியாது, ட்ரெயினில் கொண்டு போக முடியாது. தன்னெழுச்சியாக மின்னல் வேகத்தில் மக்கள் வந்து எழுந்து திரண்டு தீதியை விடுவிச்சுட்டு போயிடுவாங்க. காட்டினாங்கல்ல, இடி மேலே ரைடு பண்ணாங்கல்ல. இடி நாள் ரைட் பண்ணி அந்த மம்தா பானர்ஜிக்காக வேலை செய்கின்ற அந்த ஜெயின் கம்பெனி தேர்தல் வியூக வகுப்பாளர்கள், அந்த ஐபேக் அவங்கள்ட்டிருந்து ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் பறிமுதல் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. உடனடியாக மம்தா பானர்ஜி இவர் ரைடு பண்ணி அந்த இடி அலுவலகத்தில் புகுந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. என்ன புடுங்குன? அத்துமீறி எத்தனை கேஸ் அதில் போடலாம்? அத்துமீறி மத்திய அரசு அலுவலகத்திற்குள் நுழைந்தது, அங்கே பணி செய்ய விடாமல் ஊழியர்களை தடுத்தது, அடித்தது, 3 ஆவணங்களை தூக்கி சென்றது, திருடி சென்றதுங்கிற 3 வழக்கு பிரிவுகளில் மம்தா பானர்ஜி மேல நீ வழக்கு போடலாம்ல, பிடிச்சி உள்ள வைக்கலாம்ல, முடியல. அப்படியானால் இவர்கள் எதை பார்த்து பயப்படுகிறார்கள் என்றால், மம்தா பானர்ஜிக்கு இருக்கின்ற மக்கள் எழுச்சி, வங்கத்து மக்களுக்கு இருக்கின்ற அந்த உடனடியாக வீதியில் திரளுகின்ற போர்க்குணம். 10 லட்சம் பேராவது உடனே வந்துடுவாங்க. டெல்லிக்கு 10 லட்சம் பேர் படையெடுத்து வந்தால் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் கதிகலங்கி போய்விடும். தேர்தல் ஆணையர் ஓட வேண்டியதுதான். இதையெல்லாம் பார்த்து எடை போட்டு தான் ரொம்ப இதா போறாங்க. எப்படியாவது மேற்கு வங்காளத்துக்குள்ள ஒரு இந்துத்துவாவை கொண்டு வந்து இந்து வெறியை ஊட்டி
மம்தாவை காலி பண்ணலாம்னு பார்க்குறாங்க. மேற்கு வங்கத்தில் தமிழகத்தை போலவே வங்க வெறிதான் இருக்கும். உன் இந்து வெறி அங்கே செல்லாது. வங்க இன உணர்ச்சி தான் இருக்கும், பெங்காலிங்கிற உணர்ச்சி தான் இருக்கும், இந்துங்கிற உணர்ச்சிக்கு அங்கே வேலையே இல்லை. சில பேர் இருப்பாங்க இவங்க விட RSS தயாரிப்பு. ஆனால் மக்கள் முழுவதற்குமே வங்க மக்கள், பெங்காலிஸ், இதுதான் அவனுக்கு உள்ளது. நம்மளை மாதிரி தமிழன் மாதிரி, பஞ்சாபி சிக்குகள் மாதிரி, மராட்டியத்தில் மராட்டா இருக்காங்கல்ல அவங்க மாதிரி அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்றும் அவர்கள் பயப்படுகிறார்கள். மம்தா பானர்ஜியை அத்துமீறி அடாவடியாக நீ கைது செய்தால் பங்களாதேஷிலிருந்தும் லட்சக்கணக்கானவர்கள் ஊடுருவி உள்ளே வருவார்கள். இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து, எடை போட்டு பார்த்து தான் எதை எப்படி மூடணுமோ மூடிக்கிட்டு இருக்கானுங்க. ஆக இப்பொழுது நாம் எடுத்து வைக்கின்ற இந்த வாதம் என்னன்னா, விஜய் தனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை தவற விட்டு விட்டார். ஏதோ ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தன் இருக்கான், நம்ம அவங்கள பற்றிலாம் பேசுறது. தாமோதரன் பிரகாசன் தான் டெய்லி போட்டுக்கிட்டு அவங்கள பெரிய ஆள் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் ஒரு ஆளாயா? அவன் ஆதவ் அர்ஜுனா இவெல்லாம் ஒரு அரசியல்வாதியா? இவங்க எல்லாம் யோசனை சொல்ல வேண்டியதானேயா? ஆதவ் அர்ஜுனாவெல்லாம் சொல்ல வேண்டியதானே? ஜான் ஆரோக்கியசாமி சொல்ல வேண்டியதானே? தலைவரே இருங்க, நம்ம ஒரு 10,000 ரசிகர்களோட நாங்கள் வர்றோம், தொண்டர்களோட வர்றோம், 20,000 தொண்டர்கள் இங்கே வரணும், வந்தால் தான் இங்கே பயப்படுவான், டெல்லியை பயமுறுத்தணும்னு நீங்கள் பண்ணியிருக்கணும்ல. நீங்கள் ட்ரெயின்லேயே வாங்க, ட்ரெயின்லேயே போவோம், நெடும் பயணம் நடைப்பயணத்தோடு வர்றேன், காரில் இல்லை ட்ரெயினில் வர்றேன் தொண்டர்களோட அப்படின்னு சொல்லியிருந்தா மிரண்டிருப்பாங்கல்ல. ஜனநாயகன் படத்தை ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல, ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. நீ கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் இவர் கோட்டை விட்டு விட்டார். கிடைத்த வாய்ப்புகள், அரசியல் என்பது சாதாரணம் இல்லை. அடி, உதை, சிறை, வெட்டு, குதிதுக்கெல்லாம் அஞ்சாதவர்கள் தான் இதெல்லாம் பண்ண முடியும். நாம் ஏன் எடப்பாடியை கணக்கில் எடுக்கலை? ஏன்னா எடப்பாடி ஜெயிலுக்கு பயந்து அவர் பாஜகவோட கூட்டணி வச்சுட்டார். ஜெயிலுக்கு போக பயம்யா. அவன் பிள்ளை ஊட்டிகளுக்கெல்லாம் பெரிய அளவில் சொத்து சேர்த்து வச்சுட்டாங்க. அதனால் ஜெயில், பறிமுதல், வழக்கு, கேஸ் இதுக்கு பயப்படுறாங்க. ஆக விஜய்க்கு உதவி செய்வதற்கு இங்கே யாரும் இல்லை, ஒரே ஒருவர் இருக்கிறார், அவர் தான் மம்தா பானர்ஜி. காங்கிரஸால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் காங்கிரஸால் செய்ய முடியும், வீதியில் திரள முடியும். ராகுல் காந்தியால் மக்கள் பல்லாயிரம் மக்களை திரட்டி கொண்டு பாரத் ஜோடோ பொறுத்ததை போல போக முடியும். டெல்லியில் போய் விஜய் மேலே என்ன எதுன்னு கேட்க முடியும். ஆனால் அவங்க ஒரு வலுவான கூட்டணியில் இருக்காங்க, திமுக கூட்டணியில். திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது எதுவுமே செய்யாத, எந்த ஒரு அசைவும் இல்லாத வேளையிலேயே விஜயோட அவங்க கூட்டணின்னு சொல்லி திமுகவிலிருந்து காங்கிரஸை பிரித்து போடுவதற்கு பார்க்கிறார். இவங்க விஜய்க்காக அவர் சப்போர்ட் பண்ணுனா முதலுக்கே மோசம் வந்துடும். திமுகவும் காங்கிரஸும் பிரிவது என்பது தவிர்க்க முடியாமல் போய்விடும். அல்லது திமுகவோடு சேர்ந்து என்னை காப்பாத்துங்க, திமுகவின் ஒப்புதலோடு காங்கிரஸ் செய்யலாம். ஆனால் அதெல்லாம் சரியா வராது. அது அந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதை விட மம்தா பானர்ஜியிடம் அடைக்கலம் புகுந்தார். எனக்காக ஆதரவு கொடுங்கள், ஜனநாயகத்தின் கடமையை ஆற்றுங்கள், நான் பழிவாங்கப்படுகிறேன், மிரட்டப்படுகிறேன், பாரதிய ஜனதா கட்சியின் பாசிசத்தை உங்களோடு எதிர்க்க நான் தயாராக இருக்கிறேன், உங்களோடு சேர்ந்து நான் இந்த பாசிச ஆட்சிக்கு எதிராக, சர்வாதிகாரத்துக்கு எதிராக போராட தயாராக இருக்கிறேன், எனக்கு ஆதரவளியுங்கள், இந்த சமயத்தில் ஆதரவளியுங்கள், அடுத்து உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன வந்தாலும் நான் வருவேன், என்னுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் வருவார்கள்னு சொல்லி விஜய் ஒரு மூவ் பண்ணக்கூடாது. இந்த யோசனையை சொல்லிக் கொடுக்கறதுக்கு அங்கே வாங்கி தின்னு பொழப்பு நடத்துறான்ல ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் நிர்மல் குமார் என்ற ஒரு இருக்கான் பாருங்க, அவன்லாம் ஒற்றன், பாஜகவுடைய ஒற்றன். அவன் இங்கே நடக்கிறத அப்படியே சொல்றான், அவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இவன். இங்கே நடக்கிறத, விஜய்க்கு நடக்கிற இதையெல்லாம் இவன் இப்படியே எடுத்து சொல்றான். அங்கே உளவு சொல்றான். அதனால் அவன் சொல்ல மாட்டான், நல்ல விஷயம் சொல்ல மாட்டான், நல்ல இதுகளாக இவனுக்கு ஐடியா சொல்ல மாட்டான். ஆனால் இந்த ஜான் ஆரோக்கியசாமி தன்னை மிகப்பெரிய அரசியல் வியூக வகுப்பாளர்களாக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் பண்ண தெரியலையா? ஆதவ் அர்ஜுனா அவளை பண்ண முடியாதா? ஒரு இடர்பாடு வருவது போலதான்டா. இப்போ ஒரு இடர்பாடு வரும்போது தான் மிகப்பெரிய அளவில் நம்ம வெளிப்பட முடியும். விஜய் தான் பாடியிருக்காரு, புயல் மண்ணில் வந்தால் எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு, புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் வரும். அதாவது எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு,
புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் வரும் அந்த பாட்டு. சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்னு அந்த பாடலை இவர் மறுபடி படித்து பார்க்கணும், திரும்பி பார்க்கணும். அந்த அன்றைக்கோட சம்பளம் வாங்கினதோட மறந்துட்டு வரக்கூடாது. விஜய் மேல் நமக்கு வெறுப்பு விருப்பெல்லாம் கிடையாது. அவருடைய பேச்சு பக்குவம் இல்லாத பேச்சு, முதிர்ச்சி இல்லாத பேச்சு. அதனால தான் நம்ம விஜயை கண்டித்தோம், விஜய்க்கு எதிராக பேசினோமே தவிர நமக்கு தனிப்பட்ட முறையில் அவர் மேல வெறுப்பு கிடையாது. சீமான் ஒழிக்கப்பட வேண்டியவர், அதுல இரண்டாவது கருத்துக்கு இடமே கிடையாது. அது ஒரு நச்சு பிறவி, அவர் ஒரு நஞ்சு. என்றைக்கு பெரியாரை பிராமண கடப்பாரை கொண்டு பெரியாரை இடிப்போன்னு சொன்னா அவன் ஒரு நச்சு பிறவி, அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. இது தமிழக அரசியலிருந்து புறக்கணிக்கப்பட வேண்டிய, அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு கலை, ஒரு பார்த்தீனிய செடி, அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அவனுக்கு மரியாதை எல்லாம் கிடையாது. ஆகவே விஜய் இந்த சமயத்தில் அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே பெண்மணி மம்தா பானர்ஜி அவர்கள், தீதி அவர்கள் தான். அவர்களிடம் உதவி கேட்டால் நிச்சயம் கிடைக்கும், அவங்க வருவாங்க. ஜனநாயகத்தை காக்க வாருங்கள், இந்த பாசிச அரசை எதிர்ப்பதற்கு உங்களோடு துணை நிற்பேன், உங்களை தொட்டால் நானும் வருவேன்னு சொல்லி விஜய் ஒரு அறிக்கை விட்டா போதும், அவ்வளவுதான். அவங்க டெல்லியிலிருந்து நீங்கள் சிபிஐ விசாரணையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஜனநாயகத்தை ரிலீஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பான்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு அனுப்பிடுவாங்க. ஆகவே முடிவு விஜய் கையில் இருக்கு. நமக்கு தெரிந்த ஒரு ஆலோசனையை சொல்லுகிறோம். நண்பர் விஜய் அவர்களே, இந்த ஆலோசனையை சொல்லுகின்ற தகுதி படைத்த யாரையுமே நீங்க பக்கத்தில் வச்சுக்கலாம். உங்களுக்கு பக்கத்தில் யாருமே இல்லை. இந்த மாதிரி வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் நெல்சன் மண்டேலா போன்றவர்களுக்கெல்லாம் என்ன நடந்தது, சேக்குவேராவுக்கு என்ன நடந்தது, இதெல்லாம் தெரியும்னா படிங்க புத்தகத்தை. அதே சமயம் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஸ்ட்ரைக் ஆகணும், ஐடியா ஸ்ட்ரைக் ஆகணும். அவன் தான் ஒரு நல்ல ஆலோசகர்களை வச்சுக்கிறங்க. இந்த திண்ணி மாட்டு பயிர்கள்லாம் விரட்டி விடுங்க, நல்ல ஆலோசகர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு கிடைத்திருக்கிற சந்தர்ப்பம். படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் முடக்கிறது, விசாரணைங்கிற பேரில் கூட்டி கொண்டு போய் அடைச்சி வைக்கிறது, இதெல்லாம் அருமையான சந்தர்ப்பம், பொங்குங்கடாங்கும். ஆனால் இவருடைய ரசிகர்களுடைய யோக்கியதை எவனுமே ஒன்றும் பொங்கி எழுந்து வாங்கடா டெல்லிக்கு போவோம், ஒரு 10,000 பேர் போவோம்னு புறப்படலையே. அப்போ இது வேடிக்கை பார்க்குற கூட்டம் தானே. இது ஒரு வேடிக்கை பார்க்குற கூட்டம், அவ்வளவுதான். இவர்களால் புரட்சிக்கு தயாராக வர முடியாது, இவர்களால் விஜய்க்கு தோள் கொடுக்க முடியாது, விஜய்க்கு ஒன்றுனா உடனே வந்து நிற்க முடியாது. வந்தால் வேடிக்கை பார்க்க வருவானுங்க. புரட்சிக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு மூவ்மெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் இவங்க வரமாட்டாங்க, பயந்தாங்குழி பயல்க. ஆகவே விஜய் அவர்களே, நீங்கள் உங்களுடைய ரசிகர்கள் அவர்களுடைய தெம்பு திராணியை பற்றி, அவர்களுடைய தகுதியை பற்றி இவர் எடை போட்டு பார்த்து கொண்டுதான் அடுத்த அரசியல் மூவை செய்ய வேண்டும். இனி அரசியல் ஆழம் தெரியாமல் கால விட்டாச்சு. இப்பொழுதாவது தீதி போன்றவர்களோடு ஒரு நட்பை பாராட்டி அதுவும் நட்பை பேண வேண்டும். ராகுல் காந்தி போன்றவர்களோடு நட்பை பேணி, உத்தவ் தாக்கரே அவங்களெல்லாம் போய் பார்த்து பேசணும். பேசி பண்ணுறதுக்கு தைரியம் இருக்கா? எதிர்த்து நிற்பதுக்கு தைரியம் இருக்கிறதா? நின்றால் உங்களுக்கு அரசியல் எதிர்காலம். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை எடுத்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.